வணக்கம். மோர் ஆன் grep குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் சில grep கமாண்டுகளை உதாரணங்களின் மூலம் பார்ப்போம். இந்த டியூட்டோரியலில் நான் பயன்படுத்துவது லினக்ஸ் இயங்குதளம் GNU Bash வெர்ஷன் 4.2.24. GNU Bash வெர்ஷன் 4 அல்லது அதற்கு மேல் உள்ள வெர்ஷன்களில் மட்டும் இதை பயன்படுத்த முடியும். இதை பயன்படுத்துவதற்கு லினக்ஸ் டெர்மினலின் அடிப்படையை அறிந்து கொள்ள வேண்டும். grep-ஐ பற்றிய புரிதல் வேண்டும். அதற்குரிய டியூட்டோரியல்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எங்கள் வெப்சைட்டை அணுகவும். இதைக் கொண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன்களோடு மேட்ச் செய்யலாம். இதற்கு நாம் -e ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டும். அதே ஃபைலான grepdemo.txt-ஐயே இதற்கும் பயன்படுத்துகிறேன். ஒருவேளை சிவில் அல்லது எலக்ட்ரானிக்ஸில் உள்ளவர்களை பற்றிய தகவலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். டெர்மினலுக்கு சென்று டைப் செய்க grep pin ஸ்பேஸ் -e ஒரு ஸ்பேஸ் பின் டபுள் கோட்ஸின் இடையே எலக்ட்ரானிக்ஸ் கோட்ஸை அடுத்து ஒரு ஸ்பேஸ் மீண்டும் -e ஸ்பேஸ் டபுள் கோட்ஸின் இடையே இப்போது சிவில் மற்றும் கோட்ஸை அடுத்து ஸ்பேஸ் அடுத்து grepdemo.txt. என்டரை அழுத்தவும். அவுட்புட் தெரிவதை பார்ப்போம். அதேபோல் சௌத்ரி என்ற பெயர் உடையவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் தங்கள் பெயரை அனைவரும் பல்வேறு வழிகளில் எழுதுகிறார்கள். எனவே இதற்கான தீர்வு என்ன? இது போன்ற நேரத்தில் -i ஆப்ஷனோடு -e ஆப்ஷனையும் சேர்த்து பயன்படுத்தலாம். டைப் செய்க grep pin ஸ்பேஸ் அடுத்து -ie பின் டபுள் கோட்ஸின் இடையே சௌத்ரி ஸ்பேஸ் அதை அடுத்து -ie மீண்டும் டபுள் கோட்ஸின் இடையே இப்போது சௌத்ரி பின் ஒரு ஸ்பேஸ் விட்டு grepdemo.txt. இப்போது என்டரை அழுத்தவும். அவுட்புட் ஆனது காட்டப்படுகிறது. ஆனால் ஒரே பெயர் எத்தனையோ வழிகளில் இருக்கக்கூடும். இந்த மாதிரி எத்தனை -e ஆப்ஷன்களை கொடுப்பது? இதற்கு சிறந்த வழி இருக்குமென்றால் அது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆகும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆனது நாம் மேட்ச் செய்ய நினைக்கும் டெக்ஸ்ட்களுக்கு ஏற்றது போல துல்லியமாகவும் சாதகமாகவும் கவனித்து மேட்ச் செய்கிறது. குறிப்பிட்ட கேரக்டர்ஸ், வேர்ட்ஸ் அல்லது பேட்டர்ன் ஆஃப் கேரக்டர்ஸ்களை மேட்ச் செய்வதற்கான பல வகைகள் உள்ளன. இப்படி பல வகையான ரெகுலர் எக்ஸ்பிரஷன்கள் உள்ளன. அவைகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். அதில் கேரக்டர்களுக்கான வகை. இது இரு ஸ்கொயர் பிராக்கெட்டுகளுக்குள் பல குழுவான கேரக்டர்களை குறிப்பிட உதவுகிறது. இந்த குழுக்களில் ஒன்று மட்டுமே மேட்ச் ஆகும். உதாரணமாக ABC என்னும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஆனது ஒன்று A அல்லது B அல்லது C ஐ மேட்ச் செய்ய உதவும். சௌத்ரியை மேட்ச் செய்ய ப்ராம்ப்டிற்கு சென்று இப்படி டைப் செய்க grep pin ஸ்பேஸ் -i ஒரு ஸ்பேஸ் பின் டபுள் கோட்ஸின் இடையே CH ஓப்பனிங் ஸ்கொயர் பிராக்கெட் AO பின் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட். இப்போது ஓப்பனிங் ஸ்கொயர் பிராக்கெட் UW மீண்டும் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட் DH அடுத்து ஓப்பனிங் ஸ்கொயர் பிராக்கெட் UA பின் க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட் R மீண்டும் ஓப்பனிங் ஸ்கொயர் பிராக்கெட் YI க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட் டபுள் கோட்ஸை அடுத்து ஒரு ஸ்பேஸ் இறுதியாக grepdemo.txt. என்டரை அழுத்தவும். அவுட்புட் தெரிவதை பார்ப்போம். ஆனால் அது இரட்டை E-ஐ உடைய சௌத்ரியை இன்னும் மேட்ச் செய்யவில்லை. பெரிய வரம்புக்கு உட்பட்ட வார்த்தைகளை குறிப்பிட பின்வருமாறு டைப் செய்யலாம். வரம்பின் முதல் லெட்டர் டேஷ் கடைசி லெட்டர். அதேபோல் நாம் எண்களோடு மேட்ச் செய்திட விரும்புகிறோம் எனில் 0 to 9 என்று டைப் செய்ய வேண்டும். இந்த குழுக்களில் ஏதேனும் ஒன்றுதான் மேட்ச் செய்யப்படும். ஆஸ்டரிக் ஆனது உடனடியாக தமக்கு முன்வரும் கேரக்டரை 0 முறை அல்லது அதற்கு மேற்பட்ட முறை வருவதை மேட்ச் செய்கிறது. உதாரணமாக AB ஆஸ்டரிக் ஆனது A, AB, ABB, ABBB போன்றவற்றை குறிக்கும். எனவே மீரா என்ற மாணவியின் பெயரை மேட்ச் செய்ய ப்ராம்ப்ட் சென்று டைப் செய்க grep pin ஸ்பேஸ் -i ஒரு ஸ்பேஸ் பின் டபுள் கோட்ஸின் இடையே M ஓப்பனிங் ஸ்கொயர் பிராக்கெட் EI அடுத்து
closing square bracket. இப்போது asterisk RAA asterisk quotes ஐ அடுத்து space grepdemo.txt. என்டரை அழுத்தவும். அவுட்புட் வருவதை பார்க்கலாம். டாட் எக்ஸ்பிரஷன் ஆனது ஏதாவது ஒரு கேரக்டரை மட்டும் உடையதை கொண்டு மேட்ச் செய்யும். நாம் 4 கேரக்டர்ஸை கொண்ட மற்றும் M என தொடங்கும் வார்த்தைகளை தேட வேண்டும் என்றால் நாம் இப்படி டைப் செய்வோம். grep pin space -i ஒரு ஸ்பேஸ் பின் டபுள் கோட்ஸின் இடையே M அடுத்து ஒரு ஸ்பேஸ் கோட்ஸை அடுத்து ஸ்பேஸ் grepdemo.txt. என்டரை அழுத்தவும். அதற்கான அவுட்புட்டை காணலாம். இங்கே கோட்ஸுக்கு இடையே ஸ்பேஸ் ஆனது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட லெட்டர்களை கொண்ட வார்த்தைகளை மேட்ச் செய்யும். நாம் எந்த லைனில் நமக்கான பேட்டர்னை தேட வேண்டும் என்பது பற்றியும் குறிப்பிடலாம். அது லைனின் ஆரம்பத்தில் இருக்கலாம். அதற்கு கேரட் சைன் இருக்கிறது. நாம் A என தொடங்கும் ரோல் நம்பர்ஸை கொண்ட என்ட்ரிகளை தேட விரும்பினால் ஃபைலின் முதல் பகுதி என்பது ரோல் நம்பர் என்பது நமக்கு தெரியும். நாம் ப்ராம்ப்டில் இவ்வாறு டைப் செய்கிறோம். grep டபுள் கோட்ஸின் இடையே கேரட் சைன் A கோட்ஸிற்கு பிறகு grepdemo.txt. என்டரை அழுத்த வேண்டும். அவுட்புட் வருவதை பார்ப்போம். இதேபோல் ஃபைலின் கடைசியில் ஒரு பேட்டர்னை மேட்ச் செய்ய நம்மிடம் டாலர் சைன் இருக்கிறது. 8999க்கும் 7000க்கும் இடையே வரை உதவித்தொகைகள் பெறுபவர்களை நாம் கண்டுபிடிக்க விரும்பினால் grep டபுள் கோட்ஸின் இடையே ஓப்பனிங் ஸ்கொயர் பிராக்கெட் 78 க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட் டாலர் சைன் பிறகு ஒரு ஸ்பேஸ் அடுத்து grepdemo.txt எழுதி பின் என்டரை அழுத்தவும். அதற்கான அவுட்புட்டை பார்க்கலாம். நமது டுடோரியலின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன்களை மேட்ச் செய்வது, வெவ்வேறு ஸ்பெல்லிங்கை கொண்ட ஒரு வேர்டை சரிபார்ப்பது, கேரக்டர் கிளாஸ் ஆஸ்டரிஸ்கை பயன்படுத்துவது, டாட் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தி ஒரே ஒரு கேரக்டரை மேட்ச் செய்வது, ஃபைலின் முதலில் இருக்கும் ஒரு பேட்டர்னை மேட்ச் செய்வது, ஃபைலின் கடைசியில் இருக்கும் ஒரு பேட்டர்னை மேட்ச் செய்வது. உங்கள் பயிற்சிக்காக 5 லெட்டர்களை கொண்ட மற்றும் Y என தொடங்கும் வார்த்தைகளை பட்டியலிடவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் உள்ள வீடியோவை காணவும். இதில் ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்டை பற்றிய தகவலை சுருக்கமாக பார்க்கலாம். உங்களிடம் நல்ல பேண்ட்விட்த் இல்லையெனில் இதை டவுன்லோட் செய்து பார்க்கலாம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் டீமானது ஸ்போக்கன் டியூட்டோரியல்கள் மூலம் வொர்க் ஷாப்களை நடத்துகிறது. ஆன்லைன் டெஸ்ட்களில் பங்கேற்று தேர்ச்சி பெறுபவர்களுக்கு சர்டிபிகேட்ஸ் வழங்குகிறது. மேலும் விவரங்களுக்கு contact@spoken-tutorial.org-க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ப்ராஜெக்ட் ஆனது டாக் டு எ டீச்சர் ப்ராஜெக்ட்டின் ஒரு பகுதியாகும். இந்த ப்ராஜெக்ட் ஆனது நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT MHRD கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் மூலம் இயங்குகிறது. இந்த மிஷன் பற்றிய மற்ற விவரங்களுக்கு இந்த வெப்சைட்டை காணவும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்தது சங்கர் தியாகராஜன். குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.